அனைவருக்கும் வணக்கம். தோட்டம் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லோருக்குமே பிடிக்கும் இல்லையா? இன்றைக்கி என் தோட்டத்தோட ஒரு சிறு பகுதி மட்டும் காமிக்கிறேன். பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் பறிக்க போகிறேன். கூடவே நல்ல பச்சை கலர் முள்ளு கத்திரிக்காய் ஒன்று பறிக்க போகிறேன். இது சேலம் முள்ளு கத்திரிக்காய். மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட் டைம் மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தொட்டியில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே நேரம் முதல் முறை வச்ச செடியோட ஆயுள் காலம் முடிஞ்சு அந்த தொட்டியில் புது செடி வைக்கிறது தான் பலருக்கு சிரமமாக இருக்கும். பல பேர் தொடர்ந்து இது மாதிரி செய்ய முடியாமல் தான் மாடி தோட்டத்தை விட்டுறாங்க பாதியிலேயே. ஒருத்தவங்க தொடர்ந்து மாடி தோட்டம் பண்ணுறாங்கன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய முயற்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வழுதனங்காய் செடியில் விதைக்காக விட்டுருக்கேன். நம்ம வீட்டு தோட்டத்திலே விதை எடுக்கும்போது அந்த விதை தரமானதாக இருக்கும். இது மற்றொரு விதை வழுதனங்காய். செடியிலையே நல்லா காஞ்ச அப்புறம் கட் பண்ணி எடுக்கணும். பல நேரங்களில் நாம் கடையில் வாங்கக்கூடிய விதைகள் முளைப்பு திறனே இருக்காது. இந்த வழுதனங்காய் செடி வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்பப்போ மாவுப்பூச்சி வரும்போது கொஞ்சம் டல்லாகிடும். நாம் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உரம் கொடுத்தோன்னா மீண்டும் தளர் வச்சு பூக்கள் வந்து காய்கள் வரும். இந்த செடிகளை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பறவையோட சவுண்டு கேட்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. நம்ம வீட்டை சுற்றியோ முடியாட்ட மாடியிலே ஒரு தோட்டம் இருந்தால் இந்த மாதிரி இயற்கையான ஒரு சூழல் நமக்கு கிடைக்கும். நம்ம பரபரப்பான வாழ்க்கை முறையில் இந்த சவுண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கும் நமக்கு. சரி, இப்போ நாம் மீண்டும் கத்திரிக்காய் செடியை பார்க்கலாம். கொத்து கொத்தா இவ்வளோ கத்திரிக்காய்கள் பாருங்கள். ஈஸியாக ஒரு செடி வளர்க்கணும்னா அது கத்திரிக்காய் தான். 2 கத்திரிக்காய் செடி இருந்தாலே வீட்டுக்கு தேவையான காய்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது இன்னொரு செம்பருத்தி செடி. கலரை பாருங்களேன், எவ்வளோ டார்க் ரெட் கலரில். இப்போ இந்த கீரையை பார்க்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். விதை போட்டு மேக்ஸிமம் 2 வீக்ஸ் தான் இருக்கும். விதை போட்டு 2 நாள்லேயே கொஞ்சம் மட்டும் முளைச்சிருச்சு. உடனே முளைச்ச விதைகளெல்லாம் வேகமாக வளர்ந்துருச்சு. நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த கீரையிலிருந்து எடுத்த விதை, அதனால தான் இவ்வளோ அதிகமான முளைப்பு திறன். அடுத்த ஓரிரு நாட்களில் எல்லா விதைகளுமே முளைச்சிருச்சு. வெயில் காலத்தில் கீரை நல்லாவே வளரும். அப்புறமா வெயிலுக்கு ஏற்ற நீர்ச்சத்து நிறைந்த காய்கறியான முள்ளங்கி போட்டிருக்கேன். முள்ளங்கி வச்சு 2 வீக்ஸ் தான் ஆகுது. நல்ல ஒரு முளைப்பு திறன் நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தொடர் முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றி தான். நன்றி, வணக்கம்.